திமுக தோற்றதற்கு என்ன காரணம், முதன்மையான காரணம்னு நீங்க நினைக்கிறது? இந்த மதம், ஜாதி இதெல்லாம் அப்பாற்பட்டு வெளியில வந்துட்டோம். ஆனா நம்ம மறந்த விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த சினிமா. ஒரு ராஜாக்கு கீழே எப்படி வேலை செய்யறாங்களோ, காவலர் அந்த காலத்துல வேலை செஞ்சாங்களோ, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஒரு தலைமை கீழே வேலை செய்யறதுல எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. திமுகவினுடைய தலைமையை ஒரு மன்னர், அவருக்கு கீழே வேலை செய்யறோம். 22 கட்சிகளோடு களம் காண வேண்டிய நிர்பந்தமும் தேவையும் எதற்கு திமுக இருந்துச்சு? ஒரு நண்பர்களா நாங்க அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டு. கொள்கை சார்ந்த கூட்டணியா, நட்பு சார்ந்த கூட்டணியா? திங்கமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு உரையாடுவதற்கு வந்திருக்கிறது யார் அப்படின்னா, திரு ஆடல் அரசு. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் 2026 தேர்தலில் எப்படியும் ஜெயிச்சிரும், மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதல்வராக போறாரு, பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய கணிப்புகளை வெளியிட்டுச்சு. மக்கள்ல பெருவாரியான மக்கள், தாவேக்காக்கு வாக்கு செலுத்தினவர்கள் கூட அடுத்த முதல்வர் ஸ்டாலின் தான், எதிர்கட்சியா வேணா விஜய் வரட்டும் அப்படிங்கிற அடிப்படையில செலுத்தினதா நிறைய பேர் சொல்றாங்க, நம்ம கேட்கிறோம். கள நிலவரம் அப்படி இருக்கும் பொழுது இப்படியான ஒரு பின்னடைவை சந்தித்து திமுக தோற்றதற்கு என்ன காரணம், முதன்மையான காரணம்னு நீங்க நினைக்கிறது? நம்ம எவ்வளவு பேர் இந்த நார்த் இந்தியன்ஸ் இருக்கிற வட இந்தியர்கள் எல்லாம் கூட நம்ம பார்த்து அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல, அவங்க எல்லாம் எஜுகேட்டே ஆகி வரல, அவங்க எல்லாம் ஒரு சாராவே போறாங்க, அவங்க வெறும் ஒரு மதத்து பின்னாடியே நம்பிட்டு போயிடுறாங்க, அதனால மத பிரச்சனைகள்லாம் அதிகமா வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள நம்ம ஒரு மேற்கோள் காட்டி பேசிட்டு இருக்கோம். ஆனா நாம இந்த மதம், ஜாதி இதெல்லாம் அப்பாற்பட்டு வெளியில வந்துட்டோம். ஆனா நம்ம மறந்த விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த சினிமாவின் மீதான மோகம் மட்டும்தான் தாவேக்கா வெற்றி பெற்றதற்கான காரணமா? திமுகவின் மீது மக்களுக்கு எதிர்ப்பே இல்லையா, கசப்பே இல்லையா, அதிருப்தியே இல்லையா? திமுகவினுடைய அந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மக்கள் எந்த இடத்துலயுமே ஒரு அதிருப்தியை ஃபீல் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதிருப்தின்னு பொறுத்தவரையும் ஃபீல் பண்ணல. அப்படி ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நடைமுறையில நாங்க ஒவ்வொரு வீடா ஓட்டு கேட்கும் போது எங்களுக்கு அதற்கான அந்த எதிர்ப்பு விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மக்களுக்கு தேவையான ஒரு மாற்றம் தெரிஞ்சுதான் உள்ள போனேன். போன வருஷம் என் பையனுக்கு ஒரு சின்ன ஒரு பட்டாசு பாக்ஸ் வாங்கி கொடுத்தேன். அந்த பாக்ஸோட மதிப்பு சுமார் ஒரு 15,000. அதுக்கு முந்தின வருஷம் பாத்தீங்கன்னா அவனுக்கு வாங்கி கொடுத்தது ஒரு 5,000 ரூபாய் மதிப்புல வாங்கி கொடுத்தேன். அதுக்கு முந்தின வருஷம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு கையில துப்பாக்கி, சும்மா சின்ன. சோ அவன் ஒவ்வொரு வருடமும் அவன் அனுபவித்ததை விட்டுலாம். அதுக்கு மேற்கோள் தான் மேற்கொண்டு எதிர்பார்க்கிறான். அந்த மாதிரிதான் ஜனங்களும் எதிர்பார்த்தாங்க. மக்கள் திமுகவை மீது மக்கள் நம்மளோட எதிர்பார்ப்பு இப்ப பெருசாயிடுச்சு, இத திமுகவினால நிறைவேற்ற முடியாது, அதனால தாவேக்காக போவோம் அப்படின்ற மாதிரியான மனநிலையா? அப்படி சொல்ல முடியாது. மக்களோட எதிர்பார்ப்புன்றது மக்களுக்கே என்னன்னு தெரியாது. ஓகே, தினம் நடக்கிற விஷயங்களை பொறுத்துதான், அவங்களோட நடவடிக்கைகள்ல நடக்கிற சூழ்நிலைகளை பொறுத்துதான் அவங்களோட எதிர்பார்ப்பு. சோ இது சுழற்சி தான். ஓகே, சுழற்சி முறையில நடைபெற்ற ஒரு மாற்றம் தான். எதுவா இருந்தாலும் இந்த மாற்றம் நடந்திருக்கும் அப்படின்றீங்க. எவ்வளவு அற்புதமான ஆட்சியை கொடுத்திருந்தாலும் இந்த மாற்றம்ங்கிறது யதார்த்தம் அப்படின்றீங்க. அதை தாண்டி நிறைய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவினுடைய உட்கட்டமைப்பிலேயே பிரச்சனை இருக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கும் அங்க உட்கட்சியினருக்குமே ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே பிரச்சனை இருக்கு, சரியா நிறைய தொகுதிகள்ல மாவட்ட செயலாளர்களே திமுக ஆதரவா வேலை செய்யல, அதிருப்தியில இருக்காங்க தலைமையின் மீது, அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் இருக்கு. இது தவறான இந்த பதிவை நாங்க ஏத்துக்க மாட்டோம். திமுக எப்பயுமே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்ற ஒரு 3 விஷயத்துக்குள்ள அடங்கியிருக்கோம். எப்பயுமே மாவட்ட செயலாளர் கீழே ஒன்றிய செயலாளர் கீழே இருக்க ஊராட்சியில இருக்க செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், இப்படி ஒரு கட்டமைப்பு தான். அந்த கட்டமைப்பை எப்பயுமே ஃபாலோ பண்ணி வேலை செஞ்சாதான் அந்த கட்சி வளரும்ன்றதுல நாங்க கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலமா இதை நாங்க பதிவு பண்ணிட்டே வரோம். இந்த கட்டமைப்பு தான் எங்களை காப்பாத்திட்டு இருக்கு, இனிமேவும் காப்பாற்றத்தான் போகுது. சோ நீங்க சொல்ற விஷயத்தினால மாவட்ட செயலாளர்கள் வேலை செய்யல, ஒன்றிய செயலாளர் வேலை செய்யல, அதெல்லாம் இல்ல. யாராவது சீட்டு கொடுக்காதவங்களுக்கு அந்த மன வருத்தம் இருக்குமே கண்டி. ஆனா அந்த மன வருத்தத்தை வெளியில காட்டாம திமுக வந்தா போதும்னு சொல்லிட்டு தெருவா இறங்கி வேலை செஞ்ச SR ராஜா இருக்காரு, முன்னாள் MLA. அவருக்கு இந்த வாட்டி மன வருத்தம் என்ன யாரா இருந்தாலும் இருக்கதானே செய்யும். இந்த மன வருத்தத்தோட அவர் இறங்கி வேலை செஞ்சாரு. அப்படி அவருக்கு சீட்டு கொடுக்காம போனாங்க இல்லையா? அந்த மாதிரி பல தொகுதிகள்ல சரியான நபருக்கு, வெற்றியடைய பொட்டன்ஷியல் உள்ள சரியான நபர்களுக்கு சீட்டு கொடுக்காம தவறா வேறொரு ஆளை அந்த தொகுதிகள்ல நிறுத்தினது கூட திமுகவுடைய தோல்விக்கு ஒரு காரணம்னு எடுத்துக்கலாமா? இல்ல இது தவறான கணிப்பு.
தவறான கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்றது வந்து கேண்டிடேட் வந்து அந்த வேட்பாளர்கள் யாருன்றது திமுக தலைமை முடிவு எடுத்துச்சுன்னா அந்த தலைமைக்கு கீழே வேலை செய்யறது தான் எங்க வேலை. நீங்க அதை கூட பெருசா சொல்லுவீங்க கொத்தடிமைகள்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. ஒரு தலைமை கீழே நாங்க வேலை செய்யறோம். ஒரு ராஜாவுக்கு கீழே எப்படி வேலை செய்யறாங்களோ காவலர் அந்த காலத்துல வேலை செஞ்சாங்களோ அந்த ராஜாவை காப்பாற்றணும், ராஜாவை இது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஒரு தலைமை கீழே வேலை செய்யறதுல எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. மன வருத்தம் 1000 இருந்தாலும் மக்களுக்கான ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி அப்படிங்கிற ஒரு முறை வந்ததற்கு பிறகு கூட திமுகவினுடைய தலைமையை ஒரு மன்னர் அவருக்கு கீழே வேலை செய்யறோம், அந்த மனநிலையில தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு நீங்க வகைப்படுத்துறது இருக்கு இல்லையா, அது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க அடுத்த கொஸ்டின் இதை தான் கேட்பீங்கன்னு நினைச்சேன் இந்த ராஜாவை பத்தி சொல்லும் போது. இருந்தாலும் கட்டமைப்புன்றது யார் இருந்தாலும் 2+2 4 தான் சொல்லி ஆகும். சோ அது ராஜாவா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற இப்ப இருக்கிற மக்களாட்சியில இருந்தாலும் சரி. சோ கட்டமைப்புன்றது ஒருவர் கீழே ஒருவர் அப்படி வேலை செஞ்சாதான் வேலை செய்ய முடியும். இல்ல அது ஓகே, எல்லா அமைப்புகள்லயும் எல்லா கட்சிகள்லயும் அந்த கட்டமைப்பு இருக்குதான் செய்யும், அந்த ஹைரார்கி இருக்குதான் செய்யும். ஆனா அவர் அந்த மன்னர் ராஜா அப்படிங்கிற ஒப்பீடு இருக்கு இல்லையா, அந்த மனநிலை சரியான்னு கேக்குறேன். நான் சொன்னது மனநிலைக்காக சொல்ல வரேன். நான் சொல்ல வந்து கட்டமைப்புக்காக மட்டுமே சொல்றேன். சரி, கட்டமைப்பு தான் சொல்றேன். சரி, அதை கூட கடந்துருவோம். இந்த 50-55 நாட்கள் ஆயிடுச்சு தாவேகா ஆட்சி அமைச்சு. தாவேகா அரசு பாராட்டுறதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லையா? அந்த 55 நாட்கள் தாவேகா செய்த இந்த விஷயத்த பாராட்டலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட உங்க தரப்புல இல்லையா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. என்ன? கடந்த 5 ஆண்டை வந்து எப்படி இருக்குன்னு ஒரு பொற்காலமா வந்து இந்த 50 நாள்ல வந்து அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இந்த 50 நாளா வந்து அவங்க பண்ற ஆட்சியில கடந்த 5 ஆண்டு நடந்த பொற்காலமா தான் இருந்திருக்கு. நாம தான் தப்பா பண்ணிட்டோம் அப்படின்ற நிலைமைக்கு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நீங்க தான் சொல்றீங்க. எதன் அடிப்படையில சொல்றீங்க? ஏதோ ஒரு விஷயம் சொல்லி இப்படி இருந்தது இப்படி மாறிடுச்சு, இப்படி இருந்தது இப்படி மாறிடுச்சுன்னு உங்களால சொல்ல முடியும்? நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல கரண்ட் கட் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தானே ஓடிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் காலையில எழுந்து வேலைக்கு போகணும். அவன் போனோம்னா இரவுல நல்லா தூங்கும். அந்த தூக்கத்தை கொடுக்கறது ஒரு மின்விசிறி. அதனால வந்து இரவு தூக்கம்ன்றது முக்கியம். அந்த தூக்கத்துக்கு முக்கியமா கரண்ட் வேணும். மின்சாரம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஏசி கூட வேணாம், ஒரு ஃபேன் ஓடுற அளவுக்கு மின்சாரம் இருக்கணும். அதுவும் இல்லை. ஒரு என்ன சொல்றது, ஒரு ராட்டின மாதிரி பொறுமையா சுத்துற அளவுக்கு கரண்ட் வருது. ஆனா அதே கரண்ட்டுக்கு இல்ல பாருங்க, ராட்டின மாதிரி சுத்தினாலும் சரி, அது வேகமா ஜெட்டு மாதிரி சுத்தினாலும் சரி, கரண்ட் பில் என்னவோ நீங்க கட்ட வேண்டியது மாசம் ஆகும். இதோட இழப்பை யார் தருது? மக்கள் இழக்கிறாங்கல்ல, மக்கள் ஏமாறுறாங்கல்ல. இன்னும் ஒரு சில மாதங்கள்ல நம்ம வந்து தமிழகத்திற்கான இடைத்தேர்தலை எதிர்பார்க்கலாம். ஏன்னா பல்வேறு தொகுதிகளில் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு திமுக எந்த கட்சியோடு கூட்டணி அமைச்சுக்கொண்டு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சாதாரண திமுக தொண்டனா என்னோட பதில் எதுனா தனித்து சந்திக்கணும்னு தான் என்னோட ஆசை. வாய்ப்புகள் ஒரு தொண்டனா தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். தனித்தே திமுக தேர்தலை இடைத்தேர்தலை நின்று ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? யாருன்றத தனித்து இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு திமுகவிற்கு தெம்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கா? ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா. அப்புறம் ஏன் அவ்வளவு வலுவான ஒரு கட்சியாக திமுக இருந்திருந்தால் ஏன் கடந்த 2026 தேர்தலில் 22 கட்சிகளோடு களம் காண வேண்டிய நிர்பந்தமும் தேவையும் எதற்கு திமுக இருந்துச்சு? எங்களோட வந்த நண்பர்களை நாங்க விட்டுட்டு போகணுன்ற அவசியம் இல்லைனால நாங்க அவங்கள கூடவே வச்சுட்டு இருக்கோம். 2014 இருந்து எங்க கூட அவங்க வந்து கூட்டணியில இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படி நம்ம விட்டுட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எப்படிதான் நம்ம இப்ப 4 பேர் காலேஜ்ல படிக்கிறோம், ஒன்னா போறோம், ஒன்னா வரோம், ஒரு இடத்துல வரியா மச்சான் கேட்டுட்டு தான் கூப்பிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு நண்பர்களா நாங்க அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டு. கொள்கை சார்ந்த கூட்டணியா, நட்பு சார்ந்த கூட்டணியா? இது கொள்கையில இருக்க நட்பு. கொள்கையில இருக்கிற நட்பு. ஆனாலும் இந்த தேர்தலில் தனித்து அவர்கள் போட்டிக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றி. அப்படி ஒருவேளை 5-10 தேர்தல் எங்க தலைவர் சொன்ன பதில் தான், நாங்க யாரையும் வேண்டாம்னு சொல்லல, எங்களை வேண்டாம்னு சொல்றவங்கள நாங்க கூப்பிடுறது இல்லை. திமுக நாம் தமிழரோடு ரொம்ப இணக்கமா இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்கே. நாம் தமிழருக்கு ஆதரவாக இந்த இடைத்தேர்தலில் திமுக செயல்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க திமுக நாம் தமிழர் கூப்பிட்டாலும் சீமான் தனியா தான் நிற்பாரு. அவர் யாரையும் சேர்த்து
யாரோடும் சேரவும் மாட்டாரு, சேர்த்துக்கவும் மாட்டாரு. என்னோட கருத்துன்னு பர்சனலா கேட்டீங்கன்னா, சொந்த கருத்து கேட்டீங்கன்னா, எங்களை நம்பி யாரு வந்தாலும் நாங்க சேர்த்துக்க ரெடியா இருக்கோம். பாஜக எங்க முதுகுல குத்தனவங்களா இருந்தாலும் சரி. பாஜக கொள்கை எதிரி, அவங்கள நாங்க எப்படி சேர்க்கணும்? எந்த காலகட்டத்திலையும் சேர்த்துக்க முடியாது. திரும்பவும் காங்கிரஸ் கொள்கை எதிரி, அந்த கொள்கையை எங்க கொள்கையை பின்பற்றி வர்றவங்க யாரா இருந்தாலும் நாங்க சேர்த்துக்கிறோம். அது பாஜகவா இருந்தாலும் சரி, எங்க கொள்கையே வேணும். நாங்க கடைபிடிக்கிறது மதச்சார்பின்மை. இந்த மதச்சார்பின்மைய அவங்க பாஜக பிடிக்கட்டுமே, வரட்டுமே கூட்டணியில. இப்படி பாஜக மதசார்பின்மை, எங்கேயுமே பாஜக தன்னை ஒரு மதசார்புள்ள கட்சின்னு அறிவிச்சுக்கிட்டு கிடையாது. திமுகவினுடைய குற்றச்சாட்டு தான் பாஜக என்பது ஒரு மதசார்புள்ள கட்சின்றது திமுகவினுடைய குற்றச்சாட்டு. இப்ப பாஜக தன்னை மதச்சார்பு இல்லாத கட்சின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நாங்க எல்லாருக்கும் பொதுவானவர்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அவங்க கூட்டணி பேசுனாங்கன்னா திமுக கூட்டணி சேர்ந்துருமா? பாஜகவோட நம்ம தமிழக தலைவர்கள் இருக்காங்கல்ல, நம்ம தமிழகத்துக்கு தலைவர்கள் இருக்காங்க, அவங்கதான் சொல்லுவாங்க மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர மற்றபடி அவங்களோட மேல தலைமைன்னு பாத்தீங்கன்னா அவங்க மதத்தை சார்ந்தவங்க தான். RSSன்ற இயக்கம் எது, அந்த இயக்கத்துக்கு பின்னாடிதான் இயங்கிட்டு இருக்காங்க. சோ அந்த இயக்கம் இந்து ராஷ்டிரம் அப்படின்னு உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்றவங்கள அப்ப இருக்கிற முஸ்லீம், இருக்கிற கிறிஸ்டின் அதை விட்டுட்டு அவங்களால வர முடியாது தானே. RSS பின்னணி இல்லாமல் பாஜகவால் செயல்பட முடியாது அப்படிங்கறதான நிதர்சனமான. அப்புறம் எப்படி கூட்டணியில சேர்த்துப்பீங்க திமுக? அதை விட்டுட்டு வந்தாதானே சொன்னேன். RSS விட்டுட்டு பாஜக வரணும், RSS பின்னணியில இருந்து விலகி வரணும். நாங்க எங்க கொள்கையில என்னைக்குமே நாங்க எடுத்து வெளியே வர போறது. சரி, ஓகே, நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும் சாத்தியப்படும் போது சந்திப்போம்.